அதிமுகவின் தலைமை பொறுப்பு குறித்த விவாதம் கடந்த சில மாதங்களாகவே அரசியல் வட்டாரத்தில் சூடுபிடித்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை பொறுப்பிற்கு தகுதியில்லை என்ற குரல்கள் பொதுவெளியிலும் ஊடகங்களிலும் ஒலித்து வந்தன. ஆனால் இப்போது அந்த விமர்சனம் கட்சிக்குள்ளேயே குறிப்பாக தொண்டர்கள் மத்தியில் வலுவாக எதிரொலிக்க தொடங்கியுள்ளது. சமூக வலைதளங்களில் அதிமுக தொண்டர்கள் என கூறிக்கொள்ளும் பலரும் தங்கள் அதிருப்தியை வெளிப்படையாக பதிவு செய்து வருகின்றனர். எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், இனிமேலும் அவர் பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தால் அதிமுக என்ற கட்சியே அடையாளம் இழந்துவிடும் என்ற கருத்துக்கள் எக்ஸ், பேஸ்புக், யூடியூப் கமெண்ட் செக்ஷன்களில் தினமும் வைரலாகின்றன. கட்சியின் தோல்விகளுக்கு தலைமையின் தவறான முடிவுகளே காரணம் என்றும் தொண்டர்களின் குரலுக்கு மதிப்பு இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த அதிருப்தியின் அடுத்த கட்டமாக அடுத்த பொதுச் செயலாளர் SP வேலுமணிதான் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது. வேலுமணி கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பார், மாவட்ட செயலாளர்களை ஒருங்கிணைப்பார், மக்களிடம் நல்ல பெயர் உள்ளது என்ற பிரச்சாரம் சமூக வலைதளங்களில் திட்டமிட்டு முன்னெடுக்கப்படுகிறது. We want வேலுமணி போன்ற ஹேஷ்டாகுகளும் ட்ரெண்ட் ஆகின்றன. இதன் காரணமாக தற்போது சமூக வலைதளங்கள் முழுவதும் எடப்பாடி எதிர்ப்பாளர்களின் ஆதிக்கமே அதிகமாக உள்ளது. இந்த சூழ்நிலையை சமாளிக்க எடப்பாடி பழனிசாமி தரப்பு அமைதியாக இருக்கவில்லை. அவரும் அவரது மகன் மிதுனும் இணைந்து ஒரு தனி டிஜிட்டல் குழுவை களமிறக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, சமூக வலைதளங்களில் நமக்கு ஆதரவான கருத்துத்தான் மேலே வர வேண்டும் என அவர்கள் அறிவுறுத்தியதாக உள்விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி பணம் கொடுத்து ஆதரவு பதிவுகளை போட வைப்பது, லைக் மற்றும் கமெண்ட்டுகளை அதிகரிப்பது, எதிர்கருத்துக்களை ரிப்போர்ட் செய்வது போன்ற வேலைகள் நடப்பதாகவும் பேச்சுக்கள் உள்ளது. ஆனால் இத்தனை முயற்சிகள் செய்தும் பலனில்லை என்றே கள நிலவரம் உள்ளது. எடப்பாடி எதிர்ப்பு கருத்துக்கள் தொடர்ந்து வேகமாக பரவுகின்றன. பணம் கொடுத்து வாங்கும் ஆதரவை விட மனதிலிருந்து வரும் வெறுப்பை அடக்க முடியாது என எதிர்த்தரப்பினர் கமெண்ட் செய்கின்றனர். இதனால் எடப்பாடி தரப்பு தற்போது கடும் நெருக்கடியில் இருப்பதாகவும் இணையத்தில் எதிரிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என தங்களுக்குள் புலம்பி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சினை இப்போது தெருவிலிருந்து சமூக வலைதளத்திற்கு மாறியுள்ளது. தொண்டர்களின் குரல் எந்த அளவுக்கு தலைமையை மாற்றும் என்பது வரும் காலத்தில்தான் தெரியவரும். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவு, சமூக வலைதளம் இன்று அரசியல் போர்க்களமாக மாறிவிட்டது. அங்கு யாரும் ஓய்ந்து உட்கார முடியாது.